ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று நம்ம பார்க்க போகிறது ஒரு கதை. அந்த கதையோட என்ன அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோங்கிறத நம்ம கடைசியில் பார்க்கலாம். இப்போ அந்த கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குருவும் சிஷியனும் இருக்கிறாங்க. அவர் புத்தரும் அவரோட சிஷியனும் ஒரு இடத்துக்கு போய் அதாவது யாசகம் பண்ண போகிறாங்க, பிச்சை எடுக்க போகிறாங்க. அங்கே போய் கேட்கல. அந்த வீட்டில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களை திட்டுறாங்க கண்டமேனிக்கு. முட்டாள் மாரி பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்படி பிச்சை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க. திட்டினோடனே அந்த சிசியன் பையன் இருக்கானே, அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. உடனே அவன் அதுக்காக என்னமோ கேட்க போகிறான். உடனே அவர் தடுக்கிறாரு. புத்தர் தடுத்து, ஒன்றும் கேட்காத, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அக்ஷய பாத்திரம் இருக்குது பார்த்திங்களா, அதை அவன்கிட்ட கொடுக்குறாரு. இதை இன்னைக்கு நைட்டை நீ வச்சிரு, நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்தோன்னே, அதேமாரி அவன் என்ன பண்ணுறான், மறுநாள் அதை அவர்கிட்ட கொடுக்குறான். கொடுத்தோன்னே அவர் சொல்கிறார், இல்லை நீ வச்சுக்கோ, நான் இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னோன்னே திரும்ப அவன் நைட்டு என்ன கேட்குறான், நைட்டு கேட்குறாரு, இது யாரோடைய அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்டே கேட்குறாரு. இது என்னோடது, எப்படி உன்னோடதாகும், நான் தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே அதுக்கு அவன் சொல்கிறான், நீங்கள் கொடுத்தீங்க, திரும்பி வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்க, நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன், ஆனால் நீங்கள் திரும்ப வேணாம் நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டீங்க, அதனால் அது என்னோடது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ தான் அதுக்கான விளக்கம் சொல்கிறார். அந்த பொண்ணு நம்ம பிச்சை எடுக்க போவேல திட்டினாங்களே, அவங்கள்ட்ட நம்ம அதை வாங்கிக்கிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அது நம்மளை திட்டின மாரி ஆயிரும். நம்ம வாங்காமல் இருந்தால் அது அவங்களுக்கே சேர்ந்துடும். அதனால தான் நம்ம ஒன்றும் திரும்ப சொல்லக்கூடாது. அதேமாரி தான் யாருமே முட்டாள்னு சொல்லி நம்மளை யாரோ ஒருத்தவங்க திட்டுறாங்க, வேறு ஏதோ ஒரு ஹார்ட்வேர்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்கல அதை நம்ம அவங்கள்ட்ட போய் விதண்டாவாதம் பண்ணி அதை நிரூபிக்கிற மாரி, ஆமாம் நான் தான் முட்டாள் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட நிரூபிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம முட்டாள் ஆயிடுவோம். அதனால தான் நீங்கள் எதாக இருந்தாலும் அவங்களுக்கே போகட்டும், என்ன திட்டுறாங்களோ முட்டாள்னு சொன்னால் அது அவங்களே சரட்டன்னு அமைதியாக வந்துட்டோம்னா, இதிலேருந்து நம்ம இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட கருத்து இதுதான். அதாவது நம்ம யார் என்ன பேசினாலும் இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் போனால் அது அவங்களுக்கே போயிடும். நம்ம அவங்கள்ட்ட போய் விதண்டாவாதம் பண்ணி அதை நிரூபிக்காமலாம் போனோம்னா அந்த பிரச்சனை நம்மளையே சேரும் அப்படிங்கிறது தான். இனிமேனாலும் உங்கள் வீட்லையோ இல்லை வெளியிலையோ எங்கே போனாலும் உங்களை யாராச்சும் திட்டினாங்கன்னா காதிலே வாங்கிக்காதீங்க, அது அவங்களையே போய் சென்றடையும் அப்படின்னு தான் இதில் ஒரு நிதர்சனமான உண்மை. இது இந்த கதை மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்கள் எல்லாருக்கும் சொல்லலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.